கும்பகோணம் கவின்கலை கல்லூரியில என்னென்ன கோர்சஸ் இருக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் மத்த புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அந்த காலேஜ்? Actually 3 degree courses of painting, visual communication and sculpture departments. And 3 PG courses, same related courses of painting, visual communication and sculpture இருக்கு. So அந்த painting, visual communication and sculpture அதுக்கே அண்டர் கிராஜுவேஷன் இருக்கு, போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கு. In சென்னையில வந்து 6 courses இருக்கு. Painting, visual communication, textile department, ceramics, sculpture and print making. So 6 courses and 5 courses PG க்கு இருக்குங்க சென்னை காலேஜ்ல. இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படினு பாக்கும்போது இப்போ நம்ம சிட்டில சென்னை மாதிரியான இருக்கிற மெட்ரோல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் தான் நிறைய பேர் அந்த மாதிரி கோர்சஸ்க்கு போய் நம்ம பார்க்க முடியும். கும்பகோணம்ல இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ்க்கு எப்படி வரவேற்பு இருக்கு? அங்க இருக்கிற மாணவர்கள் வந்து அதிகமா இந்த கோர்ஸ்க்கு வந்து சேருவாங்க. இது வந்து ஒரே டிகிரி கோர்சஸ், சேம் ஸ்டாஃப், we have a very good staff members. அந்த ஸ்டாஃப் வந்து they are well equipped with the systems and everything. So இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் வந்து சிஸ்டம்ஸ்ல உட்காந்துட்டு தான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ண. ஸோ இப்போ வந்து நல்ல இது இருக்கிறதால வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் டீச் பண்றது வந்து மெயின் சிஸ்டம் பேஸ் ஓரியன்டட் சிலபஸ் ஹஸ் பீன் நியூஸ் யூனிவர்சிட்டி வந்ததுல இருந்து இந்த யூனிவர்சிட்டியில் லேட்டஸ்ட் சிலபஸ் அப் டு தி லெவல் டு தி டெல்லியில் என்ன காலேஜஸ்ல இருக்க, பாம்பேல இருக்கிற அந்த சிலபஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி we have taken up to the higher இது பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் மோர் பெனிஃபிட் ஃபார் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களோட கல்லூரியில வந்து படிச்சுட்டு இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்காங்க? இப்போ முன்னாடி எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து ஒன்லி ஃபார் பிஇ முடிச்சவங்க தான் வந்து போயிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கும் வெளியில தெரியும். இப்போ வந்து பிஎஃப்ஏ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் வந்து they are joining இப்போ at present in my college cognition technology இருந்து வந்திருந்தாங்க. We had a campus interview and the students has been selected as a graphic designer வந்து அங்கேயும் போறாங்க. So they earning about 50,000 per month. Okay. So it's a very good opportunity for இப்போ முன்னாடி வந்து only for IT industry only அது மாதிரி இந்த இது வந்து completely it has been changed and job opportunity is very wide, particularly in the fine arts department for all the courses, not only for viscom, painting, sculpture and all the departments வந்து it's a very wide scope. இப்போ பெயிண்டிங் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க அண்டர் கிராஜுவேஷன் நீங்க படிக்கிறாங்கன்னா இப்ப ஆர்ட் ஓரியன்டா போகலாம் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருந்தாலும் வேற என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப நிறைய பெயிண்டிங் ஒரு மேஜரா எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸ் அவங்க எடுத்து படிக்க முடியும், மேல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்றாலும் சரி அவங்களோட வேலை வாய்ப்புக்கும் எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? வேலை வாய்ப்பு வந்து they can go for art direction, இது teaching courses. இப்போ different colleges, various colleges they are having teaching courses and animation design and textile designer. So painting is the main basic or drawing as a painting எடுக்கிறவங்க they can go for a textile because main painting is the value for the design. So அந்த design work பண்ணது அந்த painting ஓட creation அந்த color ஓட knowledge இருந்தா it's very useful. எது எப்படியோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற அந்த எல்லா கோர்சஸ்க்குமே கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரைமரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால சொல்லப்படாத ஒரு விஷயமா இருக்கு. கிரியேட்டிவிட்டி இருந்தாங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே ஷைன் பண்ணலாம்.